2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் 1ஆம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு காலப்புருஷனின் 2ஆம் இடமான தனக்காரகன் தனராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார். அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு என்பவர் தனக்காரகர், புத்திக்காரகர், ஞானி, ஆசிரியர், அறியாமையை போக்குபவர், அதே நேரத்துல வழிகாட்டி, மிகச்சிறந்த வழிகாட்டி, அறிவுரை கூறுபவர். இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு. குருவில்லாத வித்தை பால். அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார், குருவை பார்த்தவர், குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள். குரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு, மங்களகரமான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தான் அருள்வளிக்கிறார். குருவோட நிகழ்வு, குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால தான் நடக்குது. அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது. குரு பார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும், துன்பங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க. அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறார், அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களுக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த 2024-25 குரு பயிற்சி பலன்கள் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது, குரு என்ன மாதிரி விஷயங்கள்ல எந்த உங்களோட இடத்தை வளர்த்து விட போறவர், அந்த இடத்துக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல குரு அமர்றார். சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல குரு உங்க ராசியில இருந்து 4ஆம் இடத்துல குரு அமர்றார். இந்த அமர்வு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடம் 2க்கும் 11க்கும் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்றதுனால குரு அமர்றதுனால ஒரு நல்ல நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் என்பது சுபகிரகம், சுப ஒளித்தன்மையை கொடுக்கக்கூடியவர், சுபத்தையே நிறைய செய்யக்கூடியவர். அவரால் கெடுதல் அப்படிங்கிறது ஏற்படாது. அந்த இடத்தை அந்த இடத்தோட தன்மையை அதிகரித்து வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப குருங்கிறது அமர்ந்த இடத்துல வச்சு பார்க்கையில அவர் என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், அக்கம் பக்கத்து உறவு முறைகள் இவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமா, அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு. அண்டை மற்றும் பக்கத்து வீட்டார்களோடு இருக்கக்கூடிய நட்புறவு, பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கும்பராசினியர்களுக்கு அமையக்கூடிய ஒரு விஷயங்களாக குருவின் ஸ்தான பலத்தால பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது வருமானத்தின் மூலம் அந்த வகையில வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. வீடு சார்ந்த வகையில வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது. அப்படி இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பயிற்சியால அமையுது அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு உண்மையான உழைக்கக்கூடியவர்கள். கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில ஒரு உண்மையான உழைப்பு, நேர்மையான உண்மையான மனம் கொண்டவர்கள்.
யாருக்கும் மறந்து கூட கெடுதல் செய்யணும்னு நினைக்காதவர்கள், அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பதிலா சனியோட காரகம் அப்படிங்கிறது உங்களோட ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால சில சின்ன சின்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு, நட்பு வட்டாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்க உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உண்டு. ஆமா, அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப படிப்படியா உயர்வை ஏற்படுத்திக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குது. குரு உங்களோட 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கிறார். குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல அரசாங்க துறையில இருந்து வந்த பெண்டிங் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு பயணத்தால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது. உங்க அம்மா வழியில இருந்து வந்த உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் மாறப்போகுது. அதே போல சொத்து பத்துக்கள், ஆமா, உறவுகளில் நீண்ட நாளா கிடைக்காத சொத்து பத்துக்கள்லாம் இந்த காலத்துல கிடைக்கும். ஆமா, மாமன் வழியில இருந்து வந்த தகராறுகள் நீங்க நட்பு பாராட்டக்கூடிய உறவினர்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தொழிலை வளர்த்து விட போறார். உங்களுக்கு தொழிலை வளர்த்து விட போறார் இந்த குரு. 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது. செவ்வாய் காரகம். அப்ப என்ன மாதிரி தொழில்களை உங்களுக்கு வளர்த்து விடுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கட்டிடம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அடுத்து மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் அப்படின்னு அதாவது அதற்கு தேவையான உபகரணங்களை விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆமாம், அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வளர்ச்சி, அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது, நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இதுவரை சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஓராண்டுகள் கழித்து, அதாவது இந்த 7.5 சனி முடிவிற்கு பிறகு நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். அதுவரையும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான முன்னேற்பாட்டோட தொழில் சார்ந்த அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லை. அதே போல் செய்த வேலையை அங்கீகாரம் செய்யலை, பாராட்டலை அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாராட்டுக்கள் பெறுவீங்க. இடமாற்றம் நடக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் நடக்கும், உத்தியோக மாற்றம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்புக்கேற்ற வருமானம், முயற்சிக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு. கும்பராசியை பொறுத்தளவுல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்து அறிவை பெருக்கிக் கொள்வது, அதுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலை பிறகு ஆரம்பிச்சு கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வீண் அலைச்சல்கள் ஏற்படும், தேவையில்லாத அலைச்சல். ஆமா, உடனே கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2-3 மணி நேரம் கிடைச்சிதான் கிடைக்கும். ஆமா, உடனே கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியா இருக்கிறதுனால வீண் அவமானங்கள் வந்து சேரும். அதே போல மற்றவங்க செய்யற செயலுக்கு நீங்க வீண் பலி
அப்படிங்கிறது உங்க மேல சுமத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல ஜென்மச்சனி காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய விஷயம். எதுலலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகளில் ரொம்ப கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல நட்பு வட்டாரங்களை ரொம்ப சீராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலமாக கும்பராசினியர்களுக்கு இருக்கு. அந்த வகையில 8, 10, 12ஆம் இடங்களை குரு பார்க்கறதுனால 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதே போல தொழில் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த அறிவையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிநாடு சென்று பணம் ஈட்ட, பொருள் ஈட்ட, திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லாம மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே போல ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க வழிபட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க வழிபாடு செய்யணும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாட்டாக்க உங்களுக்கு ஜென்மச்சனி பகவானா இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னாக்க வாரந்தோறும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆமா, அதே புதன்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனநிலையில் ஒரு ஆரோக்கியம், உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம், இதெல்லாம் மேம்படும். உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு நல்ல நிலையில தான் அவர் இருக்காரு. குருவை பொறுத்தளவில் சுபத்தன்மையை அதிகம் வழங்கக்கூடியவர். சுப விஷயங்களை தான் அவர் நிறைய பெரிய கெடுதல் செஞ்சிட மாட்டாரு. சுபஸ்தானங்களை அதிகப்படுத்துவார், சுபத்தை வளர்த்து விடுவார், பார்வையால் வளர்த்து விடுவார், இருக்கிற இடத்தையும் வளர்த்து கொடுப்பார். அதே போல சுபகிரகம் ஒளிகிரகம் என்பது எப்போதுமே நன்மையை தரக்கூடிய கிரகம். நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு செயல்படும். நல்ல சிந்தனைகளையும் உயர்வான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக கும்பராசினியர்களுக்கு அமைகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் மாற்றம் நடக்கும், முயற்சிகள் கைகூடும். புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். அதே போல வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூர்ல போய் படிக்கணும், பயணம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பயணத்தால் லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே போல புது தொழில் செய்யணும் அப்படிங்கிற திட்டம் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சதயத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே போல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவனமாக வார்த்தை பிரயோகம் செய்ய வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதே போல கமிஷன் தொழில்கள்ல நல்ல லாபம் வரும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மாமன் வர்க்கம், இந்த மாதிரி வர்க்கங்கள்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா